Hello everyone, Diwakar Raviram, Srivakar Jobs and Edu welcomes you to this new video. இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இந்த ரெண்டு டிகிரிக்கான கம்பேரிசன் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிடெக் ஏஐடிஎஸ், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிராக்கெட்ல ஏஐடிஎஸ் இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வராங்க. பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா காமன் தான். உங்களுக்கு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா ஒரு தனிப்பட்ட சிலபஸ் இருக்கும். பிடெக் ஆர் பிஇ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் பிராக்கெட்ல ஏஐடிஎஸ் அப்படின்னாலும் ஒரு செப்பரேட் சிலபஸ் இருக்கும். அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல தேவையான கோர் பேப்பர்ஸ் எல்லாமே படிப்பாங்க. அடிஷ்னலாக வந்து ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் இது ரிலவெண்ட்டான ஆக்டிவ் சப்ஜெக்ட்ஸும் படிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐடிஎஸ். ஸோ சிஎஸ்சின்றப்போ நிறைய கோர் சப்ஜெக்ட்ஸ் வரும். அதாவது ப்ரோக்ராமிங், அதாவது ஸ்ட்ராங் கம்ப்யூட்டர் சயின்ஸோட ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸில் வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் ஏஐடிஎஸ்க்கு. இது ரெண்டுமே எந்த காலேஜில் கிடைச்சாலும் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி டிஎன்ஏ ரிலவெண்ட்டான வீடியோஸ், இந்த மாதிரி எஜுகேஷன் ரிலவெண்ட்டான வீடியோஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் விசஸ் இசிஇ நிறைய டாப் காலேஜஸ் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் இருக்கு. நம்ம சேனலை செக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்சி வந்து இதில் ஃபோக்கஸ் பண்ணுது மாதிரி தியரிட்டிக்கல் ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங், ப்ராக்டிக்கல் அப்ரோச்சஸ் டு இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் திஸ் ஃபவுண்டேஷன்ஸ். ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸோட ஃபவுண்டேஷன்ஸில் ஒர்க் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்காரிதம்ஸ் ரைட் பண்ணுறது, கோடிங், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரியான ரோல்ஸ் தான் இருக்கும். கோர் சப்ஜெக்ட்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அல்காரிதம்ஸ், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், தியரி ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோர் சப்ஜெக்ட்ஸாக இருக்கும். ஸோ என்ன ஸ்கில் வந்து டெவலப் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங், ப்ராப்ளம் சால்விங், லாஜிக்கல் திங்கிங், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அண்ட் சிஸ்டம் டிசைன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தீங்கன்னா உங்களோட மேஜர் ஸ்கில்ஸ் வந்து இதாக தான் இருக்கணும். நெக்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்ன்றப்ப பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்டர்டிசிப்ளினரி ஃபீல்டு தட் கம்பைன்ஸ் பிரின்சிபல் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் டு அனலைஸ், இன்டர்பிரட் காம்ப்ளெக்ஸ் டேட்டா அண்ட் டெவலப் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ். அதாவது இது ஒரு இன்டர்டிசிப்ளினரி. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் கிடையாது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸை வந்து இன்வால்வ் பண்ணி ஒரு டேட்டாவை அனலைஸ் பண்ணுறது, ஒரு இன்டெலிஜென்ட் சிஸ்டமை டெவலப் பண்ணுறது, ஒரு இன்டெலிஜென்ட் அல்காரிதம். அங்கே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோட ஒர்க் என்னன்னா அல்காரிதம் டெவலப் பண்ணுறது, இங்கே ஒரு இன்டெலிஜென்ட் அல்காரிதம் டெவலப் பண்ணுறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த அல்காரிதமே அடுத்தடுத்த இன்புட் எடுத்துக்கிற மாதிரியான ஒரு அல்காரிதம் டெவலப் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸோட ஒர்க்கு. ஸோ கோர் சப்ஜெக்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், டேட்டா மைனிங், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ், டேட்டா விசுவலைசேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோர் சப்ஜெக்ட்ஸாக இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கக்கூடிய கோர் சப்ஜெக்ட்ஸும் இந்த சிலபஸ்க்குள்ளே வரும். ஸ்கில்ஸ் டெவலப்டு பார்த்தீங்கன்னா டேட்டா அனாலிசிஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடலிங், மிஷின் லேர்னிங், ஏஐ அல்காரிதம் டெவலப்மெண்ட் அண்ட் டேட்டா விசுவலைசேஷன். அதாவது நீங்கள் ஏஐடிஎஸ் படிச்சுட்டு ப்ராப்பரான ஒரு ரோலுக்கு போனீங்கன்னா இந்த ஸ்கில்லாம் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நல்ல ஒரு ஜாப் ரோலுக்கு போக முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீ டிஃப்ரென்ஸ், ரெண்டுக்கும் கீ டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி ஃபோக்கஸ் ஆன் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ், சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர். ஆக்சுவலாக நம்ம நேற்று சிஎஸ்சி அண்ட் இசி கம்பேர் பண்ணுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்சினா சாஃப்ட்வேர், இசினா ஹார்ட்வேர்னு கொடுத்துருந்தோம். பட் இதை இன்டெப்த்தாக உள்ள போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு மைனர் ஹார்ட்வேர் சிஸ்டம்ஸ், மைனராக ஒர்க் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணலாம். பட் வந்து ஏஐடிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே ஹார்ட்வேர்ஸ் எதுவும் இருக்காது. ஸோ அதுதான் வந்து இதில் ஐஓடி ரிலவெண்ட்டாக அவங்க ஒர்க் பண்ணுறப்போ அடிஷ்னலாக எலக்ட்ரானிக்ஸ் கற்றுக்கிட்டு அதில் வந்து ஹார்ட்வேரில் ஒர்க் பண்ணுவாங்க அவங்க. பட் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்வேர்க்கும் ஏஐடிஎஸ்க்கும் சம்மந்தம் இருக்காது. ஏஐடிஎஸ்னா ஸ்பெஷலைஸ்டு ஃபோக்கஸ் ஆன் டேட்டா அனாலிசிஸ், ஏஐ மாடல்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராக்டிங் இன்சைட்ஸ் ஃப்ரம் லார்ஜ் டேட்டா செட்ஸ். அதாவது டேட்டாவில் ஒர்க் பண்ணுறது, ஏஐ மாடல்ஸ் கிரியேட் பண்ணுறது தான் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸோட ஏரியா. அடுத்து வந்து கோர் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். சிஎஸ்சிக்கு வந்து ப்ரோக்ராமிங், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அண்ட் சிஸ்டம் ஆர்கிடெக்சர், ஏஐடிஎஸ்க்கு டேட்டா ஹேண்ட்லிங், ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் அண்ட் ஏஐ டெக்னிக்ஸ். ஸோ இதுதான் வந்து கோர் ஸ்கில்ஸ். அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், ஐடி சர்வீசஸ், சிஸ்டம் டிசைன், சைபர் செக்யூரிட்டி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சியோட அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஏஐடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ், ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸ், அட்டானமஸ் சிஸ்டம், பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ். இந்த ஏஐடிஎஸோட வேர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நியூவாக இருக்கும், ஏன்னா அதெல்லாம் இப்போ தான் எமர்ஜ் ஆகிட்டு வருது. அடுத்து செக்டார்ஸ் ஃபார் சிஎஸ்சி. ஸோ செக்டார்ஸ் நம்ம சொல்கிறப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து காமனாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் நான் கொஞ்சம் டிவைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், சைபர் செக்யூரிட்டி, இ-காமர்ஸ், ஃபினான்சியல் சர்வீசஸ். ஸோ இதெல்லாம் நான் சொல்லியிருந்தா கூட இதுலேயும் வந்து ஏஐ வந்து இப்போ உள்ள வந்துருச்சு. எல்லா ஃபினான்சியல் சர்வீஸ்னா
ஏஐ, ஃபின்டெக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ உள்ள வராங்க, இ-காமர்ஸில் ஏஐ வராங்க, சைபர் செக்யூரிட்டிலையும் ஏஐ, சாஃப்ட்வேர், எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ உள்ள வராங்க. பேசிக்காக இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஓகே, இன்ஃபர்மேஷன் சாஃப்ட்வேர், சைபர், இ-காமர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக இருக்கப்போ அந்த சிஸ்டம் வந்து இன்னும் நம்ம ஃபர்தராக டெவலப் பண்ணி கொண்டு போகிறப்ப கண்டிப்பாக ஏஐ அந்த இடத்துல இருக்கும். ஸோ ஏஐன்றப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபோக்கஸிங் ஆன் டெக்னாலஜி. ஹெல்த் கேரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு மானிட்டரிங் சிஸ்டம் வந்து இப்போ டாக்டர் செக்அப் பண்றாரு, எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக். அதாவது இந்த ரிப்போர்ட் வந்தா இது பண்ணணும், இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பேஷண்ட் இருக்காங்க, அவங்கள மானிட்டர் பண்ணிட்டு இருக்கு, ஒரு மானிட்டரிங் சிஸ்டம் வச்சிருக்காங்க. ஸோ இது ரீச் ஆனா இது பண்ணணும், இது ரீச் ஆனா அது பண்ணணும்ன்றதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஏஐ மூலியமா இன்டெகிரேட் பண்ணி பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து ஹெல்த் கேர், ஃபினான்ஸ், ரீட்டைல், மேனுஃபேக்சரிங்னா எல்லா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா ஏஐ உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐயோட க்ரோத். Career opportunities in CSEs: software developer, system analyst, network engineer, database administrator, cyber security analyst. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் சிஎஸ்சி. ஏஐடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட், மிஷின் லேர்னிங் இன்ஜினியர், ஏஐ ஸ்பெஷலிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட், பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டெவலப்பர். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ரோல். இந்த ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தெரியும் உங்களுக்கு, டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு ஒரு ரோல் இருந்தது. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட், பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டெவலப்பர், இந்த மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸ் ரோலாக வந்துடும் உங்களுக்கு ஏஐடிஎஸ்க்கு. கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ரெண்டும் பெருசாக நம்ம கம்பெனிஸ் வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணிட முடியாது. ரெண்டு இப்போ கூகுள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூகுள்லேயும் ஏஐ இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. பட் நான் கொடுத்துருக்குது கூகுள் ஏஐ, மைக்ரோசாஃப்ட், ஃபேஸ்புக், இதெல்லாம் காமனாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிஸ்லையுமே 2 இன்ஜினியர்ஸுமே ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேவா? பட் சம் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கூகுள்லேயே பார்த்தீங்கன்னா சம் அட்வான்ஸ் டெக்னாலஜி சில ப்ராஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஐ, இப்போ இருக்க எல்லா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியருமே அங்கே கண்டிப்பாக ஏஐ லேர்ன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ கம்பெனிஸ் நான் மென்ஷன் பண்ணி நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே வந்து டிஃப்ரென்ஸ் புரியும். அதாவது இப்போ டெஸ்லா அந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏஐயோட நீட் அதிகமாக இருக்கும். என்வைடியா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாப், ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஏஐயோட நீட் அதிகமாக இருக்கும். ஸோ மற்ற இடத்துல இந்த டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ், ஐபிஎம் இந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து அசெஞ்சர் இந்த மாதிரி கம்பெனிஸில் ஏஐயோட நீடு வந்து கம்மியாக இருக்கும். ஃபியூச்சர் ஸ்கோப் ஆஃப் சிஎஸ்சி. ஸோ ரெண்டும் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஏஐ க்ரோத் ஆகிறனால தான் இப்போ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கே பார்த்தீங்கன்னா நல்ல க்ரோத் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட். சைபர், நம்ம சொன்ன மாதிரி சைபர் செக்யூரிட்டி, கிளவுட் கம்ப்யூட்டிங், பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ், ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங். ஸோ இதுதான். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அனதர் க்ரோத், அதர் செக்டர்ஸ்ல வந்து எப்படி எல்லா இடத்துலையும் ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஏஐ, மிஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி, கிளவுட் கம்ப்யூட்டிங், பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் சைடில் க்ரோத் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதர் சைடு எப்படின்னா மேனுஃபேக்சரிங், அட்டானமஸ் வெஹிக்கிள்ஸ் ரெடி பண்ற இடம், ஹெல்த் கேர், ஸ்மார்ட் சிட்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சனல் அசிஸ்டன்ஸ், ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற ஏரியா. ஸோ அந்த ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா இப்போ ஏஐ, ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன் செக்டர் எடுத்துக்கிட்டீங்களா, அங்கே உள்ள ஏஐ வருது. ஸோ இந்த மாதிரி மற்ற இடத்துலையும் ஏஐ இன்வால்வ் ஆகுது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஐடிஎஸ்க்கு ரொம்பவே ஸ்கோப் அதிகமாக இருக்கும். இப்போ ஏஐ என்ஹான்ஸ்டு ஐஓடி. ஸோ ஐஓடின்றது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட். அந்த எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ என்ஹான்ஸ் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு வேல்யூ. ஸோ அந்த மாதிரி இருக்கு. இல்லை அப்படின்னா அது ஒரு பேசிக் ப்ராடக்டா இருக்கும். அந்த பேசிக் ப்ராடக்டை வந்து ஒரு ஹைஃபையான ப்ராடக்ட், ஒரு நல்ல ப்ராடக்டாக கொண்டு வரணும்னா இங்கே வந்து ஏஐ என்ஹான்ஸ் பண்ணியிருக்கணும். உங்களோட மொபைல்ல இருந்து எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஏஐ என்ஹான்ஸ் ஆகிட்டு இருக்கு. அட்வான்ஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரியான இப்போ மார்க்கெட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டேட்டா சயின்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போன்றப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ டேட்டா சயின்ஸ்ன்ற இது பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் சைடு நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதை விட அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா மற்ற செக்டாரில் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் அதோட பெரிய அட்வான்டேஜ். பட் இதுக்காக வந்து நான் வந்து பிடெக் ஏஐடிஎஸ்ன்ற ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும் தான் நான் எடுப்பேன், சிஎஸ்சி எடுக்க மாட்டேன், இல்லை சிஎஸ்சி மட்டும்தான் எடுப்பேன், ஏஐடிஎஸ் நான் எடுக்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ரெண்டுக்குமே வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி தான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சீங்கன்னா நீங்க வந்து ஆடடா வந்து ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் வந்து அடிஷ்னலா ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸோட டூல்ஸ் வந்து டாப் காலேஜஸ் எல்லாத்துலயுமே ட்ரைனிங் கொடுப்பாங்க. நீங்களும் அடிஷ்னலா கத்துக்கலாம். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே இருக்கு. ஏஐ டேட்டா சயின்ஸ் படிக்கிறீங்கனாலுமே நீங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோட கோர் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் கண்டிப்பா படிப்பீங்க. எதெல்லாம் உங்களுக்கு நீட் இருக்கோ நீங்க அடிஷ்னலா நீங்க அதெல்லாம் கத்துக்கணும். ஓகே. இதுதான் வந்து ரெண்டு டிபார்ட்மெண்ட்டும். ஸோ இதுல மிஸ் ஆகிறத நீங்க இதுல அடிஷ்னலா கத்துக்கணும், இதுல மிஸ் ஆகிறத நீங்க அடிஷ்னலா கத்துக்கணும். ஸோ இதுதான். மற்றபடி நான் இது படிச்சா மட்டும்தான் வேல்யூ, இது படிச்சா வேல்யூடன் கிடையாது.
ரெண்டுமே நீங்க பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். ஸோ சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் தான் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி சிலர் வந்து நல்ல காலேஜா மிஸ் பண்ணுவாங்க, பேரண்ட்ஸை ஃபோர்ஸ் பண்ணி நிறைய டொனேஷன் பேமெண்ட் பண்ண வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் நான் சொல்றேன். ஸோ ரெண்டு டிபார்ட்மெண்ட்ல எது கிடைச்சாலும் நீங்க தாராளமா எடுக்கலாம். ரெண்டுக்குமே நல்ல ஃபியூச்சர் இருக்கு. பட் ஹெவி காம்படிஷன் இருக்கும். ஏன்னா இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட் தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமா எடுக்கிறாங்க. ஆல்ரெடி உங்க சீனியர்ஸ் எல்லாமே இந்த கோர்ஸ் கத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வெளியே போயிட்டு இன்ஜினியர்ஸா இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே இப்போ அட்வான்ஸா இப்போ ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி கோர்சஸ் வந்து அடிஷ்னலா வெளியே கத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் படிச்சுட்டு போறீங்க. கண்டிப்பா ஹெவி காம்படிஷன் இருக்கும். யாரெல்லாம் வந்து நல்லா கேபபிளா இருக்காங்களோ அவங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. ஸோ அந்த கேபபிளா வரணும். இல்லை அப்படின்னா லோ லெவல் ஜாப்ஸ்க்கு தான் கண்டிப்பா போக முடியும். ஜஸ்ட் சர்வீஸ் மெயில் ஃபார்வர்ட் பண்ற வேலை, இந்த மாதிரியான ஒர்க்கு ஐடியில நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒர்க்குக்கு தான் போக முடியும். நீ நினைக்கிற மாதிரி பெரிய ப்ராஜெக்ட் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ்ல போய் எடுத்தோன்னே பெரிய மார்க்கெட்டிங் அனலிஸ்ட், ஸோ இந்த மாதிரி டேட்டா அனலிஸ்ட் இந்த மாதிரியான ரோலுக்குலாம் போகணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் கேபபிளா இருக்கணும், அப்பதான் போக முடியும். அதனால டிகிரி மேட்ரு கிடையாது. டிகிரி ரெண்டு டிகிரியும் வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய டிகிரி தான். நீங்க அதுல என்ன லேர்ன் பண்ணிக்கிறீங்கன்றதான் மேட்டர். ஓகேவா? ஸோ இப்போ உங்க காலேஜில் இருக்கக்கூடிய ஏஐடிஎஸ் ஃபேக்கல்ட்டி எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா மேபி அவங்க பிஹெச்டி வந்து ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் ரெலவெண்டா அதை பிஹெச்டி பண்ணியிருந்திருக்கலாம். பட் அவங்க யாரா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரா தான் இருப்பாங்க. பட் அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கும் இன்னைக்கு வந்து வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இன்னைக்கு ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் டூல்ஸ் கத்துக்கணும், ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் ஏஐ மாடல்ஸ் எப்படி டெவலப் பண்றதுன்றத கத்துக்கணும், ஏஐ அல்காரிதம்ஸ் கத்துக்கணும். ஸோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் நல்ல வேல்யூ இருக்கு. ஓகேவா? ஸோ இதான் இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டோட டிஃபரன்ஸ். உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது வேற டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.